ஓம் நம சிவாய. மனோலயத்தால் சகலமும் சித்தியடைதல், அதாவது சஞ்சித பிராரப்த ஆகாமிய கர்மங்களை பற்றி சொல்லப் போகின்றேன், கேளுங்கள். நாம் ஒவ்வொருவரும் அநேக ஜென்மங்களாய் அனுபவித்து வருகின்ற ஜனன மரணம் என்னும் துக்க சமுத்திரத்தில் இருந்து விடுபட்டு நித்தியானந்த சுகத்தை விரும்புகின்றோம். அநேக ஜென்மங்களாய் செய்து வந்த சஞ்சீதம் என்னும் மூட்டையையே வினைப்பயன் என்று சொல்லப்படுகின்றன. ஒரு கன்னிகை பருவமடைந்து விவாகம் முடிந்த பின்பு தனது குடும்பத்தில் உள்ள சகல காரியங்களையும் கவனித்து வருவதுடன் மாமன் மாமியார் மூத்தார் மைத்துனர் முதலானவர்களிடம் அன்பாய் இருந்து அவர்களை உபசரித்து வருகின்றவள் அங்ஙனம் உபசரித்து வந்த போதிலும் தனது பிராணநாதனிடத்தில் மாத்திரம் அதிக விசுவாசத்தை பாராட்டி மிகவும் அன்பாய் இருப்பாள். இப்படி அப்புண்ணியவதிக்கு புத்திர பாக்கியம் கிடைத்தவுடன் அவள் முன்போல் குடும்பத்தில் அதிக கவலையின்றி இரவும் பகலும் தனக்கு அரிதாய் கிடைத்த செல்வ குழந்தையை சீராட்டி அன்பார்ந்த அமுதூட்டி தாளாட்டி வளர்த்து ஆனந்தம் அடைவாள். அதுபோல நாம் அநேக ஜென்மங்களாய் செய்து வந்த புண்ணிய விசேஷத்தினால் பரிபக்குவம் அடைந்து நல் உணர்வு உதித்து நமது நிலையில்லா தேகத்தையும் அதன் சம்பந்தமாய் வரும் பெண் பிள்ளைகள் பண்டு பதார்த்தமாதியாய் உள்ள போகத்தையும் நேற்றிருந்தார் இன்றைக்கு காணோம் என்கின்றபடி நீரிற்குழியை போன்று நிலையில்லாத வாழ்க்கையையும் கவனித்து அந்தோ இந்நாள் வரையில் என்ன செய்தோம், நமது வாழ்நாள் எல்லாம் திரவியம் சம்பாதிப்பதில் மீனாகி விட்டது என்று மரணத்திற்கு பயந்து சாது சங்கத்தில் பயின்று நல்வழியாய் கடந்து சத்குருவின் திருவடியை சிறையித்து அவரால் உபதேசிக்க பெற்றுள்ள அந்நிலை வழுவாமல் தியானித்து வர வேண்டும். நாம் ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது முதல் பலிப்பீடம் இருக்கின்றது. துள்ளும் மரியா மனதை பலி கொடுத்தேன் என்று துஷ்ட தேவதைகள் இல்லை. நம் மனதிற்குள் குடிகொண்டுள்ள காம குரோதாதி துஷ்ட குணங்களையும் அகங்கார மமகாராதி சகல துஷ்ட மிருகங்களையும் அந்த பலிப்பீடத்தினிடம் பலி கொடுத்து அதன் பிறகு பரிசுத்தமான மனதுடன் சன்னிதானத்திற்குள் புகுந்து மூலஸ்தானத்தில் உள்ள லிங்கத்தை தரிசனம் செய்ய செல்லும் பொழுது லிங்கத்திற்கு எதிரே உட்கார்ந்திருக்கும் நந்தியை குறுக்கிட்டு செல்லாமல் நந்திக்கு வலது அல்லது இடது புறமாய் மூலஸ்தானத்திற்குள் சென்று அந்த மூல விக்கிரகத்தை நன்றாய் திருஷ்டித்து பார்த்து அந்த உருவத்தை புருவ மத்தியில் நிறுத்தி கண்களை மூடி உள்முகமாகவே மனக்கண்ணால் பார்த்து ஒரே தியானமாய் சில மணி நேரம் தியானித்த பிறகு விபூதி பிரசாதம் பெற்று வெளிவரும் பொழுது முன் நந்தியை குறுக்கிடாமல் எவ்வாறு சென்றீர்களோ அவ்வாறே வெளிவர வேண்டும். நந்தியை குறுக்கிட்டு வரலாகாது. ஏனென்றால் நந்தி ஈஸ்வரனுக்கு நேராய் தன் மூச்சினால் அவருக்கு விசிறுகிறார். அதனால் நந்திக்கும் ஈஸ்வரனுக்கும் மத்தியில் போகலாகாது. இப்படி மத்தியில் போனால் விசிறுவது தடையாகும். ஈஸ்வரன் மகா யோகி, அதனால் எப்பொழுதும் யோகாக்னி ஜுவாலையாகவே இருப்பார். அவருக்கு சதா அபிஷேகமே பிரதி. அதனால் ஈஸ்வரனுக்கு அபிஷேக பிரியர் என்று சொல்லப்படும். இதற்கு திருஷ்டாந்தம் பூனா, பொம்பாய், காசி முதலான இடங்களில் ஈஸ்வரர் ஆலயங்களில் உள்ள லிங்கங்களின் சிரசின் மத்தியில் தென்னம் ஈர்க்கு அவ்வளவு கணத்தில் நீர்த்தாரை சதா காலமும் வீழ்ந்து கொண்டிருப்பதாக வாழைப்பூ போன்ற ஒரு குடம் ஜலம் பிடிக்கும்படியான செம்பு பாத்திரம் செய்து அதை லிங்கத்திற்கு மேல் உயர தூக்கி கட்டி அதில் ஜலம் கொட்டுவார்கள். பிறகு செப்புக்குடம் நுனியில் இருக்கும் துவாரத்தில் இருந்து இரவும் பகலுமாய் ஜலம் லிங்கத்தின் சிரசின் மேல் எப்பொழுதும் வீழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த பாத்திரத்திற்கு தாரா பாத்திரம் என்று சொல்லுவார்கள். நீத்தாரை ஈஸ்வரர் சிரசின் மீது எப்பொழுதும் வீழ்ந்து கொண்டிருந்தால் உஷ்ணம் சாந்தமாகும் என்று காட்டுவதற்காக பூர்வீக பெரியோர்கள் லிங்கத்தின் சிரசில் சதா காலமும் ஜலம் வீழ்ந்து கொண்டிருக்கும்படியாய் தாரா பாத்திரத்தை செய்து லிங்கத்தின் சிரசின் மேல் தொங்கவிட்டிருப்பார்கள். இதை நீங்கள் பூனா, பொம்பாய், காசி முதலான இடங்களில் உள்ள சிவா ஆலயங்களில் பார்க்கலாம். இந்த சரீர ஆலயத்தின் இரகசியார்த்தத்தை பாரிஜாத நூலில் விசேஷமாய் எழுதியிருக்கின்றார்கள். ஆதலால் அந்நூலை வரவழைத்து அதன் மூலம் எல்லா இரகசியங்களையும் தெரிந்து கொள்ளலாம். யோக அபியாசம் செய்கின்றவர்களுக்கு விசேஷ உஷ்ணம் உண்டாகும். அந்த உஷ்ணத்தை தணிக்க ஸ்நானம் செய்ய சாந்தியும் யோக நூலில் சொல்லி இருக்கின்றார்கள். இதில் சொல்லி இருப்பது போல் செய்து வர வேண்டும். உஷ்ணத்திற்கு உஷ்ணமே கொடுத்தால் அந்த உஷ்ணம் சாந்தியாகும்.
குளிர்ந்த ஜலத்தின் குணம் என்னவென்றால் உஷ்ணத்தை உண்டாக்கும். ஆதலால் ஈஸ்வரனுக்கு குளிர்ந்த ஜலத்தினால் விசேஷமாய் அபிஷேகம் செய்து வருவார்கள். குளிர்ந்த ஜலத்தினால் ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் செய்து வந்தால் அவரது யோகாக்னி ஜுவாலை குளிர்ந்துவிடும் என்று எண்ணி குளிர்ந்த ஜலத்தினால் லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்கின்றார்கள். ஆதலால் யோகா அபியாசம் செய்யப்பட்டவர்களும் விசேஷ அக்னி ஜுவாலையுடன் இருப்பார்கள். அதனால் யோகிகளும் குளிர்ந்த ஜலத்தில் ஸ்நானம் செய்து வர வேண்டும். உஷ்ணத்திற்கு உஷ்ணமே சேர்த்தால் குளிர்ச்சியை தரும். வெந்நீர் குணம் என்னவென்றால் குளிர்ச்சி. குளிர்ந்த ஜலம் குணம் உஷ்ணம். ஆதலால் யோகியானவன் எப்பொழுதும் குளிர்ந்த ஜலத்திலேயே ஸ்நானம் செய்து வர வேண்டும். இப்படிப்பட்ட யோகியை தேங்காயின் மீது பிடித்து கொண்டிருக்கும் பட்டையை போல் பிடித்து கொண்டிருந்த சகல பந்த பாசங்கள் என்னும் பிடிப்புகள் யாவும் தனக்கு தானாகவே அவர்கள் செய்து வரும் யோகத்தினால் அந்த யோகியை விட்டு நீங்கும். இதுவரையில் முன் சொல்லிய குடும்பத்தில் உள்ள ஸ்திரீயை போல் ஈஸ்வரன் மீது அதிக பிரீதியை பாராட்டி அன்பே வடிவமாய் இருந்து ஈஸ்வரனை தியானித்து வர வேண்டும். அங்ஙனம் தைலாத்தாரையை போல் இடைவிடாமல் ஈஸ்வரனை தியானித்து கொண்டு வருகின்ற காலத்தில் அவுனா பாசமூர்த்தியின் திருவருளால் ஆனந்தமே வடிவமாகி ஞானம் உதயமாகிறது. கிடைப்பதற்கரிய ஞானம் உதயமானவுடன், அதாவது பல்லாயிரம் கோடி அண்டங்களில் இருக்கும் பரிபூர்ணமாய் சுய பிரகாசமாய் உள்ள சுத்த சைதான்ய பரமாத்மாவாகிய ஆத்மா சொரூபத்தை தரிசித்தவுடன் ஆயிரமாக கூடியுள்ள காகத்தின் பெருங்கூட்டத்தில் ஒரு கல்லை எறிந்த மாத்திரத்தில் காகங்கள் அனைத்தும் அந்த கணமே ஓடி எப்படி காணாமல் மறைந்து விடுமோ, அதுபோல் எத்தனையோ ஜென்மங்களாய் நம்மை பற்றியுள்ள அளவில்லாத பாப கர்ம கூட்டங்கள் யாவும் அஞ்ஞானம் என்னும் இருளை கடந்து மொத்தமாக தொலைந்து விடுகின்றன. இப்படிப்பட்ட யோகத்தில் உள்ள பெரியோர்கள் சகல ஜீவ கோடிகள் இடத்திலும் அன்பே வடிவமாய் இருப்பார்கள். ஏழைத்தனவான், நல்லவன், தீயவன், புண்ணியவான், பாவி குலத்தில் உயர்ந்தவன், தாழ்ந்தவன், வித்வான், மூடன் என்கின்ற எவ்வித பேதம் அவர்கள் இடத்தில் இல்லாமல் எல்லோரிடத்திலும் சமரச பாவனை உடையவராய் சாந்தமும் கருணையும் ததும்ப பெற்று ஈஸ்வரனுக்கு ஒப்பானவர் ஆவார்கள். ஷ்வந்தோ சாஸ்ய கர்மாணி தஸ்மின கிரிஷ்டோ பராவரே முண்ட கோப நிஷத். இதற்கு திருமந்திரமும் ஸ்ரீ பகவத்கீதை அத்தியாயம் 13 ஸ்லோகம் 29 பிரமாணம் என்னவென்றால், அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவதொரு மறியிலார், அன்பே சிவமாவதொரு மறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அதாவது சமஸ்த ஜீவ கோடிகள் இடத்திலும் சமமாய் நிறைந்துள்ள ஆத்மஸ்வரூபத்தை தனது ஆத்மஸ்வரூபமாய் அறிந்தவன் எவனோ அவன் எந்த ஜீவனையும் இம்சிக்க மாட்டான். அப்படிப்பட்டவனே எனது நிஜ சொரூபத்தை அடைவான் என்பதே ஆகும். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் ஜனன மரண துக்கத்தில் இருந்து விடுபட்டு நற்கதியை அடைய வேண்டுமாயின் நாம் பரிசுத்த மனமுடையவர்களாய் இருந்து சகல ஜீவ கோடிகளையும் சமரசமாய் நினைத்து உள்ளன்புடன் கடவுளை தியானிக்க வேண்டும். அங்ஙனம் குவித்த மனதுடன் அப்பியாசித்துக் கொண்டு வருவோமாயின் அக்கடவுளின் திருவருளால் வாக்கு சுத்தியும் ஞான சக்தியும் எல்லா காரிய சித்தியும் உண்டாகும். முகமதிய மஸ்தர்கள் பரிசுத்தமான வெண்மையான ஆடைகளை அணிந்து தங்கள் தேவாலயமாகிய மஜீதில் புகுந்து கை கால் முகம் வாய் மூக்கு துவாரம் காதுகள் முதலானவைகளை கழுவி சுத்தம் செய்து எவ்வகை வீணான எண்ணங்களும் இல்லாமல் பரிசுத்தமான மனதுடன் நிமாஸ் என்னும் நிஷ்டை செய்து முடித்து அவர்கள் வெளி வரும்பொழுது அந்த மஜீதின் வாசற்படி இரு பக்கங்களிலும் வரிசை வரிசையாக வைத்து கொண்டிருக்கும் தோஷ தாங்கிய குழந்தைகளின் முகத்தில் நிமாஸ் செய்து வரப்பட்டவர்கள் ஊதுகின்றன. ஆதலால் சகல தோஷங்களும் நிவர்த்தியாகின்றன என்பது உலகமறிந்த விஷயமன்றோ. இவர்கள் சிசுக்களின் முகத்தில் ஊதுவதால் சகல தோஷங்களும் நீங்குவதற்கு காரணம் இதனடியில் சொல்லுகின்றேன், கேளுங்கள். முகமது மஸ்தர்கள் விக்கிரக ஆராதனையை செய்வதில்லை. இவர்கள் வெட்ட வெளியாய் இருக்கும் பரப்பிரமத்தை துதி செய்யப்பட்டவர்கள். முகமதியர்கள் மசூதிக்குள் புகுந்து அவ்விடம் இருக்கும் குளத்தில் கைகள் கால்கள் முகம் முதலானவைகள் மிகவும் பரிசுத்தமாய் அலம்பி நிமாஸ் செய்யும் இடம் சென்று அவர்கள் 3ஆம் பிறையை குறிப்பார்ப்பதனால் 3ஆம் பிறை காணப்படுவது மேற்கு திசை. ஆதலால் அவர்கள் மசூதிக்குள் மேற்கு புறமாய் திரும்பி 2 கைகள் ஆள்காட்டும் விரல்களை 2 காதுக்குள் வைத்து கண்களை மூடி அல்லாஹ்
என்று விசேஷ நீளமாய் தீர்க்கமாய் சொல்லிக்கொண்டே வந்து கடைசியில் மனதை வெட்ட வெளியாகிய பரமாத்மா சொரூபத்தில் ஐக்கியம் செய்து பரமாத்மாவைப் போல் வெட்ட வெளியாய் விடுவார்கள். இவ்வாறு வெட்டவெளியாய் இருக்கும் பரபிரமத்தில் மனதை வயப்படுத்திய பிறகு மிகவும் பரிசுத்த மனதுடன் வெளிவந்து தோஷம் தங்கிய குழந்தைகளின் முகத்தில் நிமாஸ் செய்து வந்தவர்கள் ஊதுவதால் அவர்களின் வாயிலிருந்து வரும் பரிசுத்தமான காற்று குழந்தைகளின் முகத்தில் பட்டவுடன் சகல தோஷங்களும் தீர்ந்து விடுகின்றன. இப்படி நிமாஸ் செய்தவர்கள் குழந்தைகள் முகத்தில் ஊதி வெளிவந்தவுடன் அவர்களின் மனமானது ஊர் வியவாரங்களில் ஓடி கெட்டலைந்து கொண்டிருந்தால் அந்த சமயங்களில் குழந்தைகளின் முகத்தில் அவர்கள் ஊதினால் தோஷம் நிவாரணையாக மாட்டாது. இதனால் என்ன விளங்குகிறது என்றால், அரை மணி நேரம் பரிசுத்த மனதுடன் ஜெபத்தில் இருந்தவர்களுக்கே இத்தகைய சக்தி உண்டாகுகிறது என்றால், சதா காலமும் ஜெபத்தில் இருக்கும் பெரியோர்கள் இடத்தே அபாரமான சக்தி பிரகாசித்து கொண்டிருக்கும் என்பதற்கு ஜெயமுண்டோ? பூர்வ சஞ்சீத கர்மங்கள் ஒளிந்தவர்களுக்கே எளிதில் வசமாகும். அக்கர்மங்கள் சஞ்சீதம், பிராரத்தம், ஆகாமியம் என 3 வகையாகும். சஞ்சிதம் என்றால் பிரம்மதேவன் ஜீவகோடிகளை சிருஷ்டி செய்த நாள் முதல் நாளது வரையில் ஜனங்கள் அநேக கோடான கோடி ஜென்மங்களை எடுத்து ஒவ்வொரு ஜென்மத்திலும் செய்து வந்த புண்ணிய பாவங்களை எல்லாம் மூட்டை மூட்டைகளாக சிறுக சிறுக பர்வதம் போல் சேர்ந்து வந்த கர்மங்களே சஞ்சிதம் என்று சொல்லப்படும். இந்த சஞ்சிதம் என்னும் நல்வினை தீவினை பயனால் பிராரப்த கர்மம் வந்து துக்கம் அனுபவிக்கும் பொழுது கடவுளை துஷிக்கின்றார்கள். அடுத்து பிராரத்த கர்மம் என்றால் சஞ்சீதத்தில் இருந்து அவனவன் செய்த கர்மானுசாரமாய் புண்ணிய பாவங்களை பங்கிட்டு கொண்டு வந்து இந்த ஜென்மத்தில் அனுபவித்து கொண்டிருப்பது பிராரத்தமாகும். ஒருவன் அநேக ஜென்மங்களாய் செய்து வந்த புண்ணிய பாவ கர்மத்தில் 100 மூட்டை புண்ணியமும் 5 மூட்டை பாவமும் இருப்பதாய் நினைத்து கொள்ளுங்கள். அவனுக்கு பிரம்மதேவன் 80 வயது ஆயுள் ஏற்படுத்தி ஜென்மத்தை உண்டாக்கினதாய் எண்ணுங்கள். இவன் புண்ணிய விசேஷமாய் செய்திருப்பதனால் இந்த 80 வருஷத்திற்கு தக்கபடி அனுபவிப்பதற்காக 10 மூட்டை புண்ணியமும் பாவம் குறைவாக செய்திருப்பதனால் பாவத்தில் அரை மூட்டையும் பங்கிட்டு அனுப்பி மிகுதியாக 90 மூட்டை புண்ணிய கர்மமும் 4.5 மூட்டை பாவ கர்மமும் இருப்பில் இருப்பதாய் எண்ண வேண்டும். இவன் புண்ணியம் அதிகமாக கொண்டு வந்தவனாதலால் ராஜன் வீட்டிலாகிலும் அல்லது பெருத்த செல்வமுடையவர்களின் வீட்டிலாகிலும் பிறந்து இந்த சுகத்தை அதிகமாயும் துக்கத்தை சொற்பமாயும் அனுபவித்து கொண்டு வருவான். இந்த துக்கம் எப்படிப்பட்டது என்றால், சந்தானம் இல்லாமல் போயிற்றே என்றாகிலும் அல்லது ஒருவேளை சந்தானம் இருந்தால் துன்ப மார்க்கமாய் வந்து பிறந்தானே என்றாகிலும், மனையால் தன் இஷ்டம் போல் நடக்கவில்லையே என்றாகிலும், தனத்தை கள்ளர்கள் கொண்டு போகா வண்ணம் காப்பாற்றுவதாகிலும் இப்படி எதுவோ ஒரு வியசனம் உண்டாகி கொண்டே இருக்கும். மற்றொருவனுக்கு 100 மூட்டை பாவமும் 5 மூட்டை புண்ணியமும் இருப்பதாய் நினைத்து கொள்ளுங்கள். இவனுக்கு 80 வருஷங்கள் ஆயுள் பாகம் உண்டாயிற்று என்று வைத்துக் கொள்ளுங்கள். இவன் பாவம் அதிகமாய் செய்திருப்பதனால் பாவத்தில் 10 மூட்டையும் புண்ணிய அற்பமாய் செய்திருப்பதனால் புண்ணியத்தில் அரை மூட்டையும் அனுபவிக்கும்படி செய்து அனுப்பப்பட்டான். அதனால் இவன் கூலி வேலை செய்யப்பட்டவர்களின் வீட்டிலாகிலும் அல்லது பிச்சை எடுக்கப்பட்டவர்களின் வீட்டிலாகிலும் ஜென்மித்து எப்பொழுதும் கஷ்டத்தையே அனுபவிப்பான் என்று அறிய வேண்டும். இவனுக்கு நித்திரை வேலை தவிர மற்ற காலங்களில் எல்லாம் துக்கமே அதிகமாய் இருக்கும். 80 வருஷத்துக்கு அரை மூட்டை புண்ணியம் இருப்பதால் எப்போதாகிலும் ஒவ்வொரு சமயங்களில் அற்ப சந்தோஷத்தை இவனுக்கு உண்டாக்கும் என்று அறிய வேண்டும். இதுபோல் ஒவ்வொருவருடைய புண்ணிய பாவங்களுக்கு தகுந்த சரீரம் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். அதாவது அவரவர்களின் புண்ணிய பாவங்களுக்கு தக்கபடி உயர்வு தாழ்வான என்றால் செல்வந்தர்களாயும் மிகவும் ஏழைகளாயும் அல்லது பிச்சை எடுக்கப்பட்டவர்களாயும் வந்து பிறப்பார்கள். இவ்வாறாக பிறந்த மாணவ ஜனங்கள் எல்லோரும் சென்ற காலம், நிகழ்காலம், வருங்காலம் என்கின்ற 3 காலங்களையும், அதாவது தம் 3 ஜென்மங்களையும் நாம் மிகவும் சுலபமாய் தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு ஸ்திரீ புருஷர்களும் குழந்தையாய் இருந்தது முதல் 12 வருஷங்கள் வரையில் தான் செய்து வந்த புண்ணிய பாவங்களை எல்லாம் சஞ்சிதம் என்னும் புண்ணிய பாவங்களின் மூட்டையில் போய் சேரமாட்டாது. தனது 13வது வருஷம் முதல் அவர்கள் மரணமடையும் வரையில் செய்து வரும் புண்ணிய பாவங்களை எல்லாம் சஞ்சிதம் என்னும் மூட்டையில் போய் சேரும். ஆதலால் தன் 3 ஜென்மங்களையும் தெரிந்து கொள்ள ஒருவன் யோசிக்கின்றான்.
சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.